வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி. இதான் வந்து ட்ரேடிங்கோட கோல்டன் ரூல்ஸ். ஓகேவா? ட்ரேடிங் இஸ் நாட் அ சர்டனிட்டி, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ப்ராபபிலிட்டினா 100% கிடையாது, சர்டனிட்டினா 100%. ஓகேவா? அதுக்கு வந்து அது நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் பார்க்குறோம். ஓகே, பிகினர்ஸ் டு இன்டர்மீடியட் இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ சீரிஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஆல்ரெடி வந்து 9 டாபிக் முடிஞ்சு. இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு டாபிக். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம். அதை ஓப்பனிங் பேலன்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன? அது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை யோசிங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், ஏன்னா உள்ளே வந்து கிரவுண்டில் வந்தோடனே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இப்படி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தோன்னே 4-6 அடிக்க முடியுமா? அப்படின்னா அடிக்க முடியாது. அதாவது லாஸ்ட் டைம் 5 பால்ஸ் இருக்குது, 10 பால்ஸ் இருக்குன்னா அது வந்து சாத்தியம். ஓப்பனிங்கில் போய் ஒரு பேட்ஸ்மேன் இப்படி ஆடுவாரா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பால் வந்து பார்ப்பாரு, எப்படி வந்து பிச் இருக்குது, இந்த இடத்துல ஸ்விங் ஆகுதா ஸ்விங் ஆகலையா அப்படின்றது. ஸோ அந்த 10 பால் வந்து அவரை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து விளாட போகிறோன்றது. அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து குழந்தைகள் வந்து நடக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி நடக்குங்க, அடுத்து ஒரு கட்டையை பிடிச்சி அதுக்கு சின்ன ஒரு வண்டி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த மார்க்கெட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு கிரியேட்டட் எனி ஹை அண்ட் லோ இஸ் கால்ட் அஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து கிரியேட் பண்ணோம் மார்க்கெட்டு. ஓகேவா? அதுதான் இதோட ஓப்பனிங் பேலன்ஸ். அது வந்து எவ்வளோ நேரம் அப்படின்றது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, நாட் எக்ஸாக்ட்லி 1 ஹவர் பட் அட்லீஸ்ட் 1 ஹவர். அதாவது 1 மணி நேரம் தான் அப்படின்றது கிடையாது, ஆனால் மினிமம் 1 ஹவர். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். சம்டைம் 2 மணி நேரத்துக்கு வந்து அதே ஹை இருக்கும், சம்டைம் 15 மினிட்ஸில் வந்து ஹை வந்து 2 மணி நேரம் கண்டினியூ ஆகும். இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். அதனால தான் வந்து எக்ஸாக்டாக வந்து 1 ஹவர்னு சொல்லலை. ஓகே, ஒயிட் சிபிஆர் டேஸ் ஆர் ஃபார்ம் ஹை ப்ராபபிலிட்டி ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு ஒயிட் சிபிஆர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒயிட் சிபிஆர்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும் அப்படின்றது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த ஒயிட் சிபிஆர் டைப்ஸ் ஆஃப் சிபிஆரில் இருக்கும், போய் பாருங்கள். ஒயிட் சிபிஆர் அன்னைக்கு சைட்வேஸ் போகும்னா அன்னைக்கு வந்து இந்த 1 ஹவரில் வந்து பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதாவது அந்த டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ட்ரி ட்ரிக்ஸ். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்றது புரியணும் உங்களுக்கு, அதுக்காண்டி தான். மார்க்கெட் கம்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் லோ, யூ கேன் பை. லோவில் வந்தால் பை பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஹையில் வந்தால் செல் பண்ணணும். பட் இந்த 2 ஆக்ஷனுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா, எபோவ் த போத் ஆப்ஷன் டேக்கன் பிஃபோர் யூ கேன் சி எனி ஒன் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஏதாவது ஒரு கேண்டில், இப்போ பை எடுக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹேமர் இருக்கலாம், செல் எடுக்க போறீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கலாம், இல்லை வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கலாம், பையில் புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து மார்க்கெட் சீக்ரெட் இன்சைட் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் வால்யூம் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸில் தான் வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் அங்கனக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது இனிஷியல் பேலன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு காலைல டிசம்பர் 10 பேங்க் நிஃப்டி சார்ட்டு 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துருக்கு, சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டலும் கிடையாது, மினிமம் ஒரு 1 ஹவர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரைக்கும் வந்து வரவே இல்லை அது வரைக்கும். இப்போ இதுதான் ஹை, இதுதான் லோ. அப்போ 1 ஹவர்ன்றப்போ 10:15 இங்கனக்குள்ளே 10 மணி இந்த இருக்குது. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் பை ஆகலாம், இந்த லோவை பிரேக் பண்ணால் செல் ஆகலாம். இப்போ மேலே இங்கே மென்ஷன் பண்ணிங்க என்ன பண்ணுங்க, நியூ பையர்ஸ் வெயிட்டிங் எபோவ் த ஹை ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ். புது பையர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கோட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆனால் பை பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து அதை பொதுவாக சொல்லியிருப்பாங்க, மார்க்கெட்டில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப பொறுமை முக்கியம்ட்டு. அதுக்காக நம்ம லாஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கப்ப நம்ம பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து என்ட்ரி தெரியணும், எக்ஸிட் தெரியணும், ஸ்டாப் லாஸ் தெரியணும். இது 3 தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ட்ரேட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து பிரேக் பண்ணுறப்ப கிடைக்கும். இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷனாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது 1 ஹவரில் போட்டால் ஹை அண்ட் லோ, திஸ் லைன் இஸ் ஹை, திஸ் லைன் இஸ் லோ. இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல், சரியா? அதாவது கலர் தான் ரெட்டில் இருக்குது, பட் இது வந்து ஒரு ஹேமர்.
இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இந்த லைனுக்கு கீழே. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த லைனுக்கு கீழே தான். அதுக்காண்டி தான் வந்து இந்த லைனில் வந்து டிஃபரில் வந்து உங்களோட என்ட்ரி இருக்கணுன்றேன். இப்போ இங்கே நீங்கள் செல் அடிக்கிறீங்க, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் செல் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் மேலே. அவ்வளோதான். அந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ நீங்கள் சிறுசாக வைக்கிறீங்களோ அவ்வளோ லாஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பை என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா 1:2 இங்கனக்குள்ள வெளியே வந்துடலாம். இங்கனக்குள்ள ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஹேமர் கேண்டில் டஸ் நாட் க்ளோஸ் பிலோ த லைன். நெக்ஸ்ட் கேண்டில் யூ கேன் பை அண்ட் ஸ்டாப் லாஸ் பிலோ த விக். இந்த கேண்டில் வந்து பை எடுத்துட்டு இந்த விக்குக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஓகேவா? இங்கே அதே தான் சொல்லியிருப்பேன். நியூ செல்லர்ஸ் வெயிட்டிங் பிலோ த லோ ஆஃப் ஓப்பனிங் கேண்டில். எப்போ செல்லர்ஸ் என்டர் ஆவாங்க? இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் செல்லர்ஸோட என்ட்ரி இருக்கும். ஓகேவா? அப்போ செல் அடித்தோம்னா எங்கே ஸ்டாப் லாஸ்? இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான். அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. பட் இது உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். போக போக உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இமேஜ் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்கனக்குள்ள வந்து மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 10:30 மணி இந்த இருக்குது. 10:30 10:15. இங்கே ஒரு ஹை இருக்குது. இங்கே ஒரு லோ கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் இங்கனக்குள்ள வந்து திரும்பி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு. இப்போ இங்கனக்குள்ள வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆயிருக்கு. ரைட்டா? இங்கே என்ன சொல்லிங்க பாருங்க. திஸ் கிரீன் கேண்டில் பிரேக் த ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ஸோ யூ கேன் பை. இங்கனக்குள்ள பை தான் பண்ணணும். மார்க்கெட் கீழே வந்திருக்கு, அது என்ன பை பண்ணணுன்றீங்க அப்படின்லாம் கிடையாது. இங்கே பை தான் பொசிஷன். ஸ்டாப் லாஸ் பிலோ த என்ட்ரி கேண்டில். உங்களோட கேண்டிலுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் தான் என்ட்ரி கேண்டில். பை பண்ணுறதுக்கு நான் செல்லுக்கு சொல்லலை, நல்லா கவனிங்க. பை பண்ணுறதுக்கு இதுதான் என்ட்ரி கேண்டில். இங்கேருந்து 1:2. இங்கே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 20 பாயிண்ட் கண்டிப்பாக வரும். சரியா? அப்படின்றப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள்? திஸ் ரெட் கேண்டில் ரிட்டன் டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஏரியா. இப்போ இந்த 2 லைனுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட் என்ன அர்த்தம்? திருப்பி வந்து ஓப்பனிங் பேலன்ஸுக்கு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ரெட் கேண்டில் பாருங்கள், க்ளோஸ் வந்து இந்த ரெட் லைனுக்கு கீழே வச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுதுன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு இந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆச்சு பாருங்கள். பிகாஸ் திஸ் ரெட் கேண்டில் க்ளோஸ் பிலோ த லைன் தென் நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட். இந்த கேண்டில் க்ளோஸ் கீழே வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் கீழே இந்த இருக்குது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே நீங்கள் பை எடுத்த ட்ரேட் வந்து இங்கே எனக்குள்ள லாஸ் உங்களுக்கு. ஓப்பனிங் பேலன்ஸில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நிறைய வால்யூம் உள்ளே வந்திருக்கு. பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. பையர்ஸ் நிறையா உள்ளே வந்திருக்காங்க. ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்றது வந்து நீங்கள் கேட்கலாம். இது வந்து மார்க்கெட்டில் அதுக்குனால தான் சொல்கிறோம், நம்ம ரிஸ்க் ரிவார்டு ரூல் அப்படின்றத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா யாராலையுமே சொல்கிறேன் 100% சொல்லவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரேடிங் இஸ் நாட் அ செர்டனிட்டி, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன் அப்படின்னா இங்கே பை எடுத்து இங்கே போகும், கண்டிப்பாக போகும். 10ல் 8 தடவை கண்டிப்பாக போகும். 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அதனால தான் வந்து சொல்கிறேன், ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 1:2 கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்ல வரேங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் லாஸ் வந்துருச்சு. அப்போ நான் இங்கே என்ன போடுறேன் பாருங்க. யூ கேன் ரிவர்ஸ் யுவர் பொசிஷன் டு செல். இந்த ரூம்குள்ள, அதாவது இந்த பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஏரியாவுக்குள்ள திருப்பி வந்துருச்சுன்னா இங்கே வந்து என்ன ஆகும்? நீங்கள் செல் அடிக்கணும். இங்கே செல் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு மேலே. அப்போ இதுக்கு 1:2 எவ்வளோ வரும்? இந்த எனக்குள்ள புக் பண்ணிடலாம். 1:2ல் 1:2 புக் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு 10 பாயிண்ட் லாஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் லாஸ், 20 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க. அப்போ 10 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து 1:2 கண்டிப்பாக இருக்கணும். 1:1 அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேக்குள்ளேயே வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. நம்ம அடுத்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு இது நல்லா புரியும். நான் என்னன்ற சொல்கிறேன். பட் இந்த இடத்துல ஏன் செல் அடிக்கணும் அப்படின்றது வந்து விஷயம் இருக்குது. இந்த வால்யூம் சொல்லி போட்டிருப்பேன் உங்களுக்கு ஆரம்பத்தில். அந்த வால்யூம்னா என்னென்னா, பையர்ஸோட வால்யூமும் செல்லர்ஸோட வால்யூமும் இந்த லைன் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபைட் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆனோடனே இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோன்னா மார்க்கெட்டில் என்ன ஆர்டர் நிறையா இருக்குது? செல் ஆர்டர் நிறையா உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் வந்து கவுண்டிங்காக பார்க்கணும். இது வந்து கேண்டலாக உங்களுக்கு தெரியலாம். பட் அது கேண்டலாக பார்க்கறத விட நீங்கள் வந்து அது ஒரு நம்பராக வந்து பார்க்க பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் எந்த பக்கம் இருக்குன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல செல் அடிக்கிறோம். இங்கே ஸ்டாப் லாஸு இங்கே வந்து 1:2 புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே சேம் அதே ஓப்பனிங் பேலன்ஸில் இங்கே வந்திருக்கு. இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில் டஸ் நாட் க்ளோஸ் பிலோ த லைன். நெக்ஸ்ட் கேண்டில் யூ கேன் பை அண்ட் ஸ்டாப் லாஸ் பிலோ த வீக். இப்போ இங்கே எனக்குள்ள வந்து பிரேக் பண்ணனால நம்ம பை பண்ணோம். இங்கே பிரேக் பண்ணியிருக்கா கீழே? ஆகலை. இங்கே வந்து ஹேமர் வந்து
அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே பை எடுங்க, இங்கே நல்லா ஸ்டாப் லாஸ் போடுங்க, இங்கேருந்து 1:2 எடுத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த சார்ட்டில் மட்டுமே ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஃபெயிலியர், செகண்ட் ட்ரேடு இங்கே நல்லா செல் அடிக்கிறீங்க, சக்ஸஸ், தேர்டு ட்ரேடு இங்கே சக்ஸஸ். அப்போ இங்கே ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, இங்கே ஒரு 20 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ராஃபிட். நீங்கள் லூஸ் பண்ணது எவ்வளவு? 10 பாயிண்ட். அப்போ 40ல் 10னா 30 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். ஓகேவா? பட் இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இந்த இடத்துல பை எடுத்துட்டு இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடல, இல்லை மார்க்கெட் மேலே வந்துடும் நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய லாஸை தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் மெயினாக வேணும். என்ட்ரி கரெக்டாக தெரிஞ்ச இடத்துல மட்டும் எடுக்கணும். அதாவது இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது வந்து உங்களுக்கு பார்க்க பார்க்க அதுவே பழகும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.